எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 2ல லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அந்த 10 மார்க் கொஸ்டின்ல பாதி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நடத்திருந்தேன். அதோடைய பேலன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அதே மாதிரி நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தெல்லாம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ்ல நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்டுருங்க, சார் கிளாஸ் எதுவும் ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கேட்குறீங்க. கிளாஸ் வந்து எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. நான் கிளாஸ் எடுத்துட்டு அந்த லிங்க் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன். நீங்க எப்ப வேணாலும் ஃப்ரீயா டயத்துல பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன கேள்வி பார்த்தோம் அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, சமூக பல்வகைமையின் நிலைகள் இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல மொத்தம் 6 தலைப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது தனிநபர் அளவிலான சமூக பல்வகமை, மண்டல அல்லது வட்டார அளவிலான சமூக பல்வகமை, 3 மொழி ரீதியான சமூக பல்வகமை. இந்த 3 பாயிண்ட் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பழைய கிளாஸ்ல நீங்க பார்க்கணும்னா நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் ஃபோல்டர் வைஸா கொடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கிளாஸையும் அதுல நீங்க பாத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் 3 பாத்தீங்கன்னா மத ரீதியான சமூக பல்வகமை, சாதி ரீதியான சமூக பல்வகமை, பழங்குடியினர் அளவில் காணப்படும் சமூக பல்வகமை. இந்த 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாமே நான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன். இந்த கிளாஸை நீங்க ஒன் டைம் கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் எடுத்து நீங்க படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மத ரீதியான சமூக பல்வகமை இந்த கேள்வி இந்த பதில பார்ப்போம். பாருங்க, மத ரீதியான சமூக பல்வகமை. இப்ப இந்த நோட்ஸ் பாருங்க, ஒவ்வொன்றுமே நான் பாயிண்ட் வைஸா கொடுத்து முக்கியமான விஷயத்துல அப்படி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இதை பார்த்தவொடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், மைண்ட்ல மறக்காம வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்ப இந்த மத ரீதியான சமூக பல்வகையில மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 6 பாயிண்ட் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தகவல் மாதிரி தான் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்திய மக்களில் சுமார் 80% பேர் இந்து மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்த போதிலும் இந்தியா மதவழி ஒருமைப்பட்ட நாடு அன்று. அதாவது ஒரு மதம் மட்டுமே இந்தியால கிடையாது, எல்லா விதமான மதங்களும் இந்தியால இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது முதல் பாயிண்ட். சரி, இந்தியாவில் தோன்றிய மதங்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்து மதம், புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம். சரிங்களா? இது முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். போன்றவையும் வெளிநாடுகளிலிருந்து தோன்றிய இஸ்லாம், கிறிஸ்துவம் போன்ற மதங்களும் இந்தியாவில் காணப்படுகின்றன. சரிங்களா? மூணாவது பாயிண்ட் பாருங்க, 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி பாருங்க, 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்திய மக்களில் பல்வேறு மதங்களை பின்பற்றுவோரின் சதவீதம் கீழ்கண்டவாறு அமைந்துள்ளது. ஒவ்வொரு மதத்துல எத்தனை சதவீதம் இருக்காங்க சொல்லி 2011 கணக்கீட்டுப்படி கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்து மதத்தினர் 79.8%, முஸ்லிம் மக்கள் 14.23%, கிறிஸ்துவர்கள் 2.3%, சீக்கியர்கள் 1.72%, புத்த மதத்தினர் 0.70%, அடுத்து சமண மதத்தினர் 0.37%, அடுத்து பிற மதத்தினர் 0.66%. சரிங்களா? இந்த அளவில் தான் 2011ஆம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் உள்ள மதத்தோட மக்கள் தொகை. சரிங்களா? அடுத்து பாருங்க, 4வது பாயிண்ட் பாருங்க, ஒவ்வொரு மதத்திற்குள்ளும் பல்வேறு உட்பிரிவுகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு உட்பிரிவுகள் காணப்படுகின்ற சொல்ல 4வது பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க, எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்க, இது தனியா தெரியுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்ப இந்து மதத்துல என்னென்ன பிரிவு இருக்கு? வீரசைவம், வைணவம், ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் சொல்லி இருக்கு. அடுத்து இஸ்லாம்ல வந்து பாருங்க,
சியா, சன்னி அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்து கிறிஸ்தவத்துல பாருங்க பிராண்டஸ்டன்ட்கள், கத்தோலிக்கர் அந்த மாதிரி இருக்கு. அடுத்து சமண மதத்துல பாருங்க திகம்பரர், சிவேதாம்பர் அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்து புத்த மதத்துல பாருங்க ஹினாயனம், மகாயானம் அப்படி போன்ற உட்பிரிவுகளும் காணப்படுகின்றன. இந்த மாதிரி இவ்வளவு மதங்கள் இருந்தாலும் அதனுடைய உட்பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அஞ்சாவது பாருங்க இந்து மதத்தினரும் முஸ்லிம்களும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் கணிசமான அளவில் காணப்படுகிறார்கள். அடுத்து ஆறாவது பாருங்க பிற மதத்தினர் குறிப்பிட்ட சில பகுதிகளில் குவிந்து காணப்படுகின்றனர். அடுத்து முக்கியமான விஷயம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்தோர் இருந்த போதிலும் இந்திய அரசியல் சாசனம் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாகவே பிரகடனப்படுத்தியுள்ளது. பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அடுத்து பாருங்க சரி ரைட், இந்த இந்திய அரசியல் சாசனத்தின் முக்கிய சாராம்சம் என்ன? அதாவது முதல் பாயிண்ட்ல இது கீழே வருது. ஒன்று பாருங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ரெண்டு பாருங்க சட்டத்திற்கு எதிராக மத செயல்களுக்கு இந்திய அரசியலமைப்பில் இடமில்லை. மூணு பாருங்க சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்காத வகையில் அவரவர் மத சடங்குகளையும் வழிபாட்டுகளையும் மேற்கொள்ள சுதந்திரம் உண்டு. நாலு பாருங்க மத ரீதியான சிறுபான்மையினரின் தனித்துவத்தை போற்றி பாதுகாத்திட அவர்கள் கல்வி நிலையங்களை தொடங்கி நிர்வகித்து வரும் உரிமை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அஞ்சாவது பாருங்க மதவழி சிறுபான்மையினரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள கல்வி நிலையங்கள் என்ற காரணத்தில் அவற்றிற்கு அரசின் நிதியுதவி மறுக்கப்படக்கூடாது. ஆறு பாருங்க அரசு நிதியை கொண்டு நிர்வகிக்கப்படும் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் சமய போதனை நடைபெறக்கூடாது. ஏழு பாருங்க அரசின் நிர்வாகத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் சமய அறக்கட்டளைகளால் நிறுவப்பட்டு இயங்கிடும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனை வகுப்புக்கு தடை இல்லை. இதுதான் நம்ம அரசியல் சாசனப்படி ஒரு 7 முக்கியமான விஷயம். ரைட், ஓகே. அடுத்து ரெண்டாவது விஷயம் பாருங்க சாதி ரீதியான சமூக பல்வகமை. இந்தியாவில் எத்தனை விதமான ஜாதிகள் இருக்கு, அதுல என்ன சமூக வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க உலகெங்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க உலகெங்கும் பொருளாதார அந்தஸ்து அடிப்படையில் மக்கள் வேறுபட்டு பல அடுக்குகளில் அமைந்து காணப்படுகின்றனர். ஆனால் இந்தியாவில் பொருளாதார ரீதியாக அடுக்கமைப்பான உயர் வர்க்கத்தினர், நடு வர்க்கத்தினர், கீழ் வர்க்கத்தினர், இந்த 3 விதமா இருக்கு. இவற்றை விட ஜாதி ரீதியான அடுக்கமைப்பு முதன்மையாக விளங்குகிறது. இந்த பொருளாதார அடிப்படை அந்த பிரிவை விட இந்தியாவில் ஜாதி ரீதியான அமைப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக இந்திய சாதிகள் நிறைந்த நாடு, இந்தியா சாதிகள் நிறைந்த நாடு என இகழ்ச்சியாக கூறப்படுகிறது. அடுத்த 4வது பாருங்க வேத காலத்தில் சாதிகள் தொழில் வாரியாக அமைந்திருந்த போதிலும் பிற்காலத்தில் அது பிறப்பால் அமைந்து மாற்றம் பெற முடியாத நிரந்தர தன்மையை பெற்றுவிட்டது. அடுத்த முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 3000த்திற்கு அதிகமான ஜாதிகள் உயர்நிலையிலிருந்து கீழ்நிலை வரை பல செங்குத்து அடுக்களாக காணப்படுகின்றன. அடுத்த 5வது பாருங்க சாதிகள் இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு வகைகளில் தரப்படுத்தப்பட்டு அடுக்கமைப்பு கொண்டு விளங்குகின்றன. 6வது பாருங்க சாதி அமைப்பு முறை இந்து மதத்தினர்கள் மட்டுமின்றி முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் போன்ற பிற சமூகத்தினரிடையும் காணப்படுகின்றன. சாதி ரீதியாக தற்போதைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க நகர்மயமாக்கல், தொழில்மயமாக்கல் போன்ற நவீன போக்குகளால் இந்திய சமுதாயத்தில் சாதியின் பிடி தளர்ந்து கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண பாருங்க உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று வேறுபடுத்தி பார்க்கும் மனப்பான்மை மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அடுத்து முக்கியமான விஷயம் பாக்ஸ் கொடுத்துருக்க பாருங்க இந்திய அரசாங்கமும் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கும் அட்டவணை வகுப்பினருக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் உரிய ஒதுக்கீடு அளித்து அவர்கள் சமூக நிலையை உயர்த்திட பாடுபட்டு வருகிறது. 3வது பாருங்க சமூக நீதி கொள்கையை அரசு பின்பற்றுவதன் விளைவாக இன்று பிற்பட்ட ஜாதியினர் உயர் சமூக அந்தஸ்து பெற தொடங்கியுள்ளனர். 4வது பாருங்க இந்திய சமூகத்தில் கலப்பு திருமணங்களும் சமத்துவபுர குடியேற்றமும் கணிசமான அளவில் காணப்படுகின்றன. இதுதான். அடுத்து பாருங்க லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க பழங்குடியினர் அளவில் காணப்படும் சமூக பல்வகைமை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பழங்குடியின மக்கள் ஆதிவாசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். 2வது பாருங்க இந்தியாவில் பழங்குடியின குழுக்கள் பிற சமுதாய பிரிவிலிருந்து மாறுபட்டு தத்தம் தனித்துவம் மிக்க பண்பாட்டு மரபுகளை பின்பற்றி குறிப்பிட்ட சில பிரதேசங்களில் மட்டும் குறிப்பாக மலைவாழ் பிரதேசங்களில் வனப்பகுதிகளிலும் வாழ்கின்றனர். பாருங்க மக்கள் தொகையில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக உள்ள மாநிலங்கள் எதுனா இந்த 4 மாநிலங்கள் பாருங்க லட்சத்தீவுகள், மிசோரம், நாகாலாந்து, மேகாலயா இதுலதான் மலைவாழ் மக்கள் அதிகமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது பாருங்க பிற மாநிலங்களில் மத்திய பிரதேசமும் பீகாரும் அதிக அளவிலான பழங்குடியின மக்களை கொண்டுள்ளன. அடுத்து 4வது பாருங்க மத்திய பிரதேசத்தில் உள்ள
பஸ்தார் மாவட்டத்தில் மிக அதிக எண்ணிக்கையிலான பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர். அடுத்து பாருங்க, பஞ்சாப், டெல்லி, சண்டிகர், புதுச்சேரி, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களிலும் பழங்குடியினர்கள் காணப்படுகின்றனர். அடுத்து 5வது பாருங்க, பழங்குடியின மக்கள் தமது தனித்துவத்தை போற்றி பாதுகாத்துக் கொண்டு பிற சமுதாய பிரிவுகளோடு கலந்து உறவாடாமல் தனிப்பட்டு காணப்படுகின்றனர். அவர்களுக்கு அடிப்படை வசதிகளான வீடு, சாலைகள், போக்குவரத்து, மருத்துவம், மின்சாரம், கல்வி போன்றவை இன்னும் முழுமையாக கிடைக்கப்படவில்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன முக்கியமான கொடுத்துருப்பாங்க, இதுதான் இந்த கேள்வியிலேயே முக்கியமானது. அதாவது என்னன்னா, இந்தியாவில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழுக்கள் காணப்படுகின்றன. இவற்றில் முக்கியமானவை பின்வருமாறு சொல்லிட்டு இந்த அட்டவணை கொடுத்திருப்பேன். அதாவது பழங்குடியின குழுவோட பெயர் என்ன, எந்த பகுதியில் இருக்காங்க, இப்படி சொல்லி பாருங்க, வரிசையா பாருங்க. ஒரு முக்கியமானதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுத்திருப்பேன். ஒவ்வொரு பழங்குடியினுடைய பெயரும் அது காணப்படும் பகுதி, அருணாச்சல பிரதேசம், நீலகிரி மாவட்டம், இந்த மாதிரி அதுல என்னென்ன பிரிவுலாம் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நீங்க பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த கேள்வி இதோட முடிஞ்சு. அதே மாதிரி இந்த செகண்ட் யூனிட்ல இன்னொரு 2 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதை நடத்திட்டுனா நமக்கு செகண்ட் யூனிட் முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.